கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரமேஷ்க்கு மைதிலி ஃபோன் பண்ணி என்னங்க இன்னைக்கு தீபா கல்யாணத்துக்கு நீங்கள் வரலையாங்கிறாங்க. காலையில் தானே முகூர்த்தம், அப்போ வந்தால் போதுன்னு நான் நினச்சிட்டேங்கிறாங்க ரமேஷ். அட போங்க ஏங்க நீங்கள் வேற. உங்கள் ஏஞ்சல் எவ்வளோ அழகாக தாவணி பாவாடியில் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறப்போங்க, அதை பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கலையே போங்க, நீங்கள் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க மைதிலி. அச்சோ என்னங்க சொல்கிறீங்க, ரம்யா ஆஃப் சாரியில் வந்திருக்கலாம், முழு சாரியிலேயே சில மாதிரி இருப்பாளே, ஆஃப் சாரியில் சொல்லவா வேணும். அது மட்டும் இல்லைங்க, ஏன் ரமேஷ் எங்கேன்னு உங்களை தான் மண்டபம் பூரா தேடிட்டு இருக்கா. அவள் நீங்கள் இல்லாமல் மூஞ்சியே வாடி போச்சு தெரியுங்களா. எங்களுக்கே அவளை பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இல்லைன்னா அவள் ஏமாந்துடுவாளுங்க. ஐயோ என்னோட தேவதை முகம் வாடி வதங்கி போச்சா, ஐயோ நான் சீக்கிரமாக வந்தாகணுங்கிறாங்க. ஆமாங்க, சீக்கிரமாக வந்து உங்கள் தேவதையோட முகத்தை, வாடி போன முகத்தை நீங்கள் மலர் வைங்க, வாங்க சீக்கிரம். இப்போ பறந்து வர பாருங்கன்னு ரமேஷ் போன வைக்கிறாங்க. ஆஹா, ரமேஷ் கிட்ட எப்படியோ தகவல் சொல்லியாச்சு. இனி பாரு ரமேஷ் தீயா வந்து நிற்க போறாரு பாருன்னு மைதிலியும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க. நீ ரம்யா பாடு திண்டாட்டம் தான் போன்னு திரும்பி பார்க்குறாங்க. ரமேஷ் அப்படியே புயல் மாதிரி வந்து நிற்கிறாரு. ரமேஷ் இப்போ தான் ஃபோன் பண்ணா, அதுக்குள்ளே எப்படி வந்து நிற்கிறீங்கிறாங்க. ஏங்க என்னோட தேவதை முகம் வாடி போயிருச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நான் எப்படிங்க என் மனசோட அங்கே இருப்பேன். அதுதான் காற்றுல பறந்து வந்துட்டேன் பாருங்க, எங்கே என் தேவதைங்கிறாங்க. ரம்யா அதோ அந்த ரூமில் தான் இருக்கா, சீக்கிரம் போய் பாருங்கங்கிறாங்க. இதோ வர வாங்க வாங்க நீங்களும் வாங்கன்ட்டு போகிறாங்க. தீபாவும் ரம்யாவும் பேசிட்டு கொண்டிருக்காங்க. ரமிச்சலும் அப்படின்னுக்கிட்டு ரமேஷ் போகிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே ரம்யாவும் தீபாவும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் பார்க்குறாங்க ரமேஷ். ரம்யாவை பார்த்ததும் ரமேஷ்க்கு தலையாட்டி போன மாதிரி உள்ளுக்குள்ள அப்படி பட்டாம்பூச்சி பறக்குது. பாட்டுன்னா அளவு இல்லாமல் பாடிக்கிட்டே ரசிக்கிறாங்க. ஐயோ இவன் எப்படி எதுக்காக இங்கே வந்தான், லூசுத்தனமாக பேசி ஏதாவது ஒன்று சொதப்பி வைப்பானே, இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. என்ன டார்லிங், என்னை பார்க்க மண்டபம் போரா தேனியாமே, என்னை பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணியாமே, என்னை பார்க்காதனால உன் முகமெல்லாம் வாடி போச்சுன்னு சொன்னாங்களேங்கிறாங்க. இதெல்லாம் யாருடா உனக்கு சொன்னது? அதுவும் நம்ம மீனாட்சியும் மைதிலின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன் தெரியுமா. செல்லம் நீ சரின்னு மட்டும் சொல்லும், உன் மாவன் 24 மணி நேரம் உன் கூடவே இருப்பேன். இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தா வானத்திலேருந்து நட்சத்திரம் குதிச்சு வந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு ரம்யா. பாத்தியா எப்படி எல்லாம் ரம்யாவை வர்ணிக்கிறேன் பாருன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. செல்லக்குட்டி நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நாளையில நடக்க போகுது. இதை விட பெரிய மண்டபமா பார்த்து ஜாம்னு நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். தீபா சிஸ்டர், என் கல்யாணம் முடிஞ்சதும் 3 மாதம் நாங்கள் ஹனிமூன் போக போகிறோம். எல்லா நாட்டையும் நான் சுற்றி கட்ட போகிறேன். என் ரம்யாவை குழுன்னு சுற்றி கட்டி கூட்டிகிட்டு வர போகிறேன். எப்படின்னு கேட்குறாங்க. தீபா அதுவா உள்ளுக்குள்ளே பனி மாதிரி உருகுமல்ல, அந்த மாதிரி ஒரு லவ்வில் நான் அப்படியே கிறங்க வைக்க போகிறேன் பாருங்க. இது கூட புரிஞ்சுக்காத மக்கு சிஸ்டராக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க ரமேஷ். டேய் கொஞ்சம் வாய் மூடுறான். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க ரம்யா. எது தேவையில்லாமல் உளறுனா, நடக்க போகிறது தானே சொன்னேன் செல்லம். தீபா எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து போகிறாங்க. செல்லம் உன்னை ஆசையாக பார்க்கலான்னு வந்தால் நீ எங்கே என்னை விட்டுட்டு கிளம்பி போகிற, இரு வரேன்ட்டு போறாங்க ரமேஷ். ரம்யா பின்னாடி ரமேஷ் ஓடுறத பார்த்துட்டு மீனாட்சியும் மைதிலையும் கேட்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. கார்த்தி போன் பேசிட்டு இருக்காங்க. தீபா அங்கே வந்தவங்க பார்க்குறாங்க. என்ன தீபா என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க மைதிலி. இல்லை இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் டைம் இருக்கு, ஆனால் அவருக்கு என் மேலே லவ்வே வரல பாருங்கிறாங்க தீபா. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவர் மனசு இரும்பு மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க, மனசு இறங்குற மாதிரியே தெரியல பாருங்கிறாங்க. சரிடி அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறாங்க மைதிலி. ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து என்ன பிரயோஜனம், ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தா தானே ஆகும். தீபா ஐடியாவை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வஞ்சனையா பண்றோம், இருந்திருந்தா உங்ககிட்ட அப்பவே நாங்க சொல்லியிருக்க மாட்டோமா, எதுவுமே எங்களுக்கு தோண மாட்டேங்குதுங்கிறாங்க மைதிலி. ஏ தீபா நாங்க என்ன லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், லவ் பத்தி என்னங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கு நாங்க தான் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமாடி நாங்களும் லவ் பண்ணி பீச்சு பார்க்குன்னு சுத்தி இருந்தா லவ்வை பத்தி ஏதாவது கொஞ்சமாச்சு ஐடியா வந்திருக்கும், எங்களுக்கு தான் எந்த அனுபவமே இல்லையேங்கிறாங்க மைதிலி. ஆமா முடியாததுக்கு நீங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏ தீபா லவ் இல்லைன்னா என்ன, அதுக்காக கார்த்தி உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடுவாங்களா, நீ தான் உங்களுக்கு ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடுவியா, லவ் பண்ணலைன்னா அதனாலதான் என்ன கல்யாணம் நின்னா போயிடும், எதுக்குடி இப்படி ஃபீல் பண்ற. ஆமா தீபா கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் வர மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியதானே, இப்பவே செஞ்சாகணுமா என்னங்கிறாங்க மைதிலி. ஆமா நான் அவர்கிட்ட வேற நீங்க லவ் பண்ணியே ஆகணும்னு சேலஞ்ச் பண்ணிட்டேன், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, தேவையில்லாம என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்கிறாங்க தீபா எனக்கு லவ்வுக்கெல்லாம் ஐடியா சொல்ல முடியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச வழி ஒன்று சொல்றேங்கிறாங்க. என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க தீபா. இருந்தாலும் வழக்கமாக தமிழ் சினிமாவில் வர்ற சீன் தான், நீ அது என்னன்னு சொல்லுங்கன்னு தீபா கேட்குறாங்க. ஏய் பேசாமல் அவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிருடி, அதனால கூட கார்த்திக்கு லவ் ஃபீல் வரலாம்ல. தீபா அங்கே பாரு கார்த்தி மட்டும் தனியாக நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, பக்கத்தில் கூட யாருமே இல்லை, நீ போனதுமே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடு, அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக லவ் ஃபீல் வரலாமலங்கிறாங்க. நீங்கள் கட்டி பிடிச்சி மட்டும் கொடுத்தா லவ் ஃபீல் வந்துருமான்னு கேட்குறாங்க தீபா. ஆமாம் எல்லா தமிழ் சினிமாவிலையும் நாமளும் பார்க்குறோம்ல, ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சி மட்டும் கொடுத்தா லவ் வந்துருதுல்ல. ஏய் நாங்கள் கொடுத்த ஐடியா மாதிரியே பண்ணிடி, லவ் ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் லவ் ட்வீட்லாம் பாடலாம், அதெல்லாம் சரியா வராது, நீங்க வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்கங்கிறாங்க தீபா. ஏய் அவர் உன் புருஷன் தாண்டி, கிஸ் கொடுத்தா என்னடி தப்பு. ஐயோ மொத்தம் கொடுக்குற ஐடியாவோட அவர் கிட்ட போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, நான் மட்டும் கொடுத்து அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னா என்ன செய்வா, அவர் உன் புருஷன் தானே, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க மீனாட்சி. தீபா எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை நாங்க சொல்லிட்டோம், அப்புறம் நீ இதை செய்யாம விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா. போ தீபா டைம் ஆயிட்டே இருக்கு பாரு, போங்கிறாங்க மைதிலியும் மீனாட்சியும். அடி போ தீபா திரும்பி பார்க்கற போங்கிறாங்க மைதிலியும் மீனாட்சியும் திரும்பி பார்த்துக்கிட்டே தீபா போய்கிட்டே நிக்கிறாங்க. தீபா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது கார்த்தி அப்படி விலகி போயிடுறாங்க.
பாருங்களேன், தோணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க தீபா. தலையில முட்டிக்கிட்டு தலையை தேய்ச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. மைதிலி மீனாட்சி கிட்ட சொல்றாங்க, கிடைச்ச சான்ஸை கோட்டை விட்டுட்டு எப்படி நிக்கிற பாருங்கிறாங்க. அடியே அப்படியே நிக்காத, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கிறாங்க. தீபாவும் பார்த்துட்டு விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடடா, இவ லவ் பண்றதுக்கு நாம இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கேங்கிறாங்க மைதிலி. தீபா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அடி போடி அப்படின்னு மைதிலியும் மீனாட்சியும் சொல்ல சொல்ல தீபா மறுபடியும் போய் கார்த்தியை கட்டிப்பிடிக்கலான்னு போறாங்க. அவங்க 4 எட்டி எட்டி வச்சு போயிடுறாங்க. தீபா மறுபடியும் சேர்ல போய் தலையை முட்டிக்கிறாங்க. அடைச்சி இவனு பெரிய தத்தியா இருப்பா போல இருக்குங்கிறாங்க மீனாட்சி மைதிலியும். தீபா திரும்பி பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பாருங்க இப்ப கிஸ் அடிச்சே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஓடி போய் கிட்ட நிக்கிறாங்க. கார்த்தி திரும்பி பார்த்ததும் அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தீபா அப்படியே கார்த்தியை பார்த்து நிக்கிறாங்க. கார்த்தி என்னன்னு கேட்குறாங்க. அதுங்கிறாங்க. இதுவா, இந்தாங்க அப்படின்னு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு போடுறாங்க. தீபா தண்ணி பாட்டிலோடு வந்து நிற்கிறாங்க. அடியே நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறிய, உனைவெல்லாம் லவ் பண்ண வைக்கவே முடியாது, லவ் பண்ணுற ஐடியாவே மறந்துடேங்கிறாங்க. அண்ணி இங்கே இருக்கிற தைரியம் அவர் கிட்ட போனதும் வரமாட்டேங்க. அவரை இந்த எண்ணத்தோட எனக்கு பார்க்கறக்கே தயக்கமாக இருக்குதே, அப்புறம் எப்படி நான் மொத்தமெல்லாம் கொடுக்கறது? இப்படியெல்லாம் இருந்தா நீ எப்படி நீ புள்ள பத்துக்குவ? அதுக்கு நீ சேலஞ்ச் பண்ணாமையே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வேகத்தில் சேலஞ்ச் பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது ஐடியா கேட்டால் இப்படி காலை வாரி விடுறீங்களே. சரி சரி, பிளானை ஏதாவது மாற்றினா தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேங்கிறாங்க மீனாட்சி. அது எப்படி மாற்ற முடியும்னு கேட்குறாங்க மைதிலி. நீ அயன் பாக்ஸ் எடுத்துட்டு நீ கார்த்தி ரூமுக்கு போதீவா, நீ அயன் பண்ணுற மாதிரி அயன் பண்ணு, அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துடு, அவர் உன்னை காப்பாற்ற வரும்போது நீ கிஸ் பண்ணிருங்கிறாங்க. ஐயோ அக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க தீபா. அக்கா இதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கிறாங்க தீபா. என்னடி எந்த ஐடியா கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற, உனக்கு இனி சான்ஸே கிடையாது போ தீபா. இந்த ஐடியா மட்டும் கண்டிப்பாக உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீ அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நீ கார்த்தி ரூமுக்கு போ, எல்லாம் தானா நடக்குங்கிறாங்க மைதிலி. சரிங்க நீ, நான் போய் பார்க்குறேன்னு தீபா போகிறாங்க. வா வா நம்ம போய் பார்க்கலாம், அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலான்னு மைதிலி மீனாட்சியும் பின்னாடியே போறாங்க. இப்போ அயன் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வராங்க. ஏங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கீழே இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அவங்க பண்ணி தராங்கிறாங்க. ஏங்க இதை நான் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க தீபா. சரி சரி நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தீபா கார்த்திவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஏங்க என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்கேயாவது கையை சுட்டுக்காதீங்க, அங்கே பார்த்து அயன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கமா மைதிலியும் மீனாட்சியும் ஜன்னல் வழியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு இருந்தாலும் கையை சுட்டா கூட எனக்கு ஒண்ணுமே ஆகாதுங்கிறாங்க. சரி சரி அப்ப பண்ணுங்கிறாங்க. தீபா மைதிலியும் மீனாட்சி சொல்லி கொடுத்ததை விட வேகமா ஊன்னு விழுந்துடுறாங்க. கார்த்தி பார்த்துட்டு பதறாங்க. தீபா தீபா இங்க பாருங்க பாருங்கிறாங்க. சரி போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்ட்டு போய் திரும்பி பாக்குறாங்க. தீபா குறுகுறுன்னு பாக்குறத கார்த்தி பார்த்துட்டாங்க. அட பாருடா, ஓஹோ இதா வர இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி காணாம போறாங்க. தீபா அங்க திரும்பி திரும்பி முழிச்சு பாக்குறாங்க. ஐயோ போயிட்டாரா, நம்ம ஏதேதோ நடக்கும்னு கற்பனையோட வந்தா இவர் காணாம போயிட்டாரு, நம்மளை கண்டுக்காமையே போயிட்டாரு. அப்போ இந்த ஐடியாவும் ஃபெயிலியர் தானா? அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு கொண்டிருக்காங்க தீபா. வருவாரா மாட்டாரான்னு யோசிச்சுட்டு கொண்டிருக்காங்க தீபா. என்ன மீனாட்சி இது, நம்ம எதிர்பார்த்தது நடக்காம அவர் பாட்டுக்கு டக்குன்னு வெளியே போயிட்டாரு, வருவாரா மாட்டாராங்கிறாங்க மீனாட்சின்னு மைதிலியும். அதுதான் எனக்கு தெரியல, ஏன் வெளியே போனாருன்னு தெரியலங்கிறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு மைதிலி மீனாட்சி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்ததை தீபா பார்த்துக்கிறாங்க. அப்படியே வந்துட்டாரு அப்படின்னு மறுபடியும் குறிப்பிடுத்துக்கிறாங்க. ஓ இன்னும் படுத்து தான் இருக்கீங்களா, இருங்க வரேன்ட்டு தண்ணி பாட்டிலோட வந்து நிற்கிறாங்க. தண்ணியை தொளிச்சு தீபா தீபான்னு கூப்பிடுறாங்க. தண்ணியை தொளிச்சா எழுந்திரிச்சுக்கணும்னு சொல்றாங்க கார்த்தி. டக்குன்னு தீபாவை எழுந்திரிச்சுக்கிறாங்க. நான் இப்போ எங்க இருக்கேங்கிறாங்க. விண்வெளியில இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நிஜமா சாக்கடிச்சதான்னு கேட்குறாங்க கார்த்தி. அட ஆமாங்க, எதுக்குங்க போய் சொல்லணும், எனக்கு நிஜமாவே சாக்கடிச்சிருச்சு. நானும் நம்பிட்டேங்கிறாங்க கார்த்தி. அட என்னங்க நீங்க சாக்கடிச்சவ சொல்றேன், நீங்க போய் சொல்றேன்னு சொல்றீங்க, என்ன நடிக்கிறேன்னா நான் மயங்கினது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? என்னை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? அயன் பாக்ஸ் சுவிட்ச் போடாமையே உங்களை சாக்கடிச்சதுன்னு சொல்றீங்க. தீபா அயன் பாக்ஸையும் சுவிட்சையும் பாக்குறாங்க. சொச்சோ அப்படின்னு தீபா முகத்துல பால் வலியுது. அப்ப நான் நடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சான்னு கேட்குறாங்க தீபா. ஆமா இது கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா, நான் போகும்போது நீ கண் முழிச்சு பார்த்ததை நான் பார்த்தனேங்கிறாங்க கார்த்தி. ஓ மாட்டிட்டுமான்னு நினைக்கிறாங்க தீபா. ஏங்க எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் சொன்னா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களா, கரண்ட் ஷாக் அடிச்சா சிபிஆர் பண்ணுவாங்கல்ல, அப்போ உதடு முட்டும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் போன் பேசும்போது பின்னாடி கட்டிப்பிடிக்க வந்தீங்க, இப்போ சாக்கடிச்ச மாதிரி நடிக்கிறீங்க. அச்சோ வசமா மாட்டிட்டுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பச்சாங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணனா லவ் வந்துருமா? அட என்னங்க நீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. உங்ககிட்ட நடிக்கவும் முடியல, உங்களுக்கு லவ் வர பண்ணவும் முடியல, நான் இப்போ என்னதான் பண்ணட்டும்னு கேட்குறாங்க தீபா. இந்த லவ் பண்ற சீன் எல்லாம் பழசுங்க, இப்போ ட்ரெண்டிங்க என்ன நடக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்தி. ஓ சொதப்பிடுச்சு, இப்போ நான் என்னதான் பண்ணட்டுன்னு மைதிலிகிட்ட மீனாட்சிக்கிட்டே வந்து புலம்புறாங்க. என்ன தீபா இப்படி சொதப்பி வச்சுட்டு இப்போ வந்து எங்களை கேட்குறியாங்கிறாங்க. ஆமா நான் தான் முதல்லயே சொன்னேன் இதெல்லாம் செட் ஆகுதுன்னு. ஏய் சமாளிக்காதடி, இப்படியே மக்கா இருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் லவ் வராது, அவரை லவ் பண்ண வைக்கவே முடியாதுங்கிறாங்க மீனாட்சி. ஆமா உங்க ஐடியா தான் செட் ஆகல, நானே ஏதாவது ஒரு ஐடியாவை வர வச்சு அவரை லவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்ட்டு போறாங்க தீபா. பாத்தீங்களா இவ காட்டிக்கிட்ட தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி மாட்டிக்கிட்டா, இப்ப நம்மளை குறை சொல்லிட்டு போற பாருங்கிறாங்க மீனாட்சி. தீபா அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கடத்துறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாட்டி. அங்க பாரு அங்க நிக்கிறா பாரு, அவ தான் தீபாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா, அந்த பொண்ணு தான் தீபாவான்னு கேட்கறாங்க. அங்க வந்து ரம்யா தான் மாத்தி நிக்கிறாங்க. தீபான்னு நினைச்சு ரம்யாவை கடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.